ஸோ இன்றைக்கி யார் வந்திருக்காங்கன்னா ரம்யாஜு அண்ட் அப்சரா சிஜே செகண்ட் வீக்கில் எலிமினேட் ஆகி போனாங்கல்ல ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ட். அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. வந்தது எல்லாரையும் நான் எதுக்காக அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னா, நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் போனவங்கள மறந்துட்டீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த அப்சரா சிஜேயும் ரம்யாஜுவும் வந்திருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாரு எலிமினேட் ஆகி போனவங்களுக்கு. இந்த வீட்டில் இவங்க டாப் 6ல் வந்ததுக்கு நான் வந்திருக்கலாம், இவங்க கொஞ்சம் கூட டிசர்விங் கிடையாதுன்னு நீங்கள் யாரை ஃபீல் பண்ணுறீங்க அவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு ரம்யா சாண்ட்ராவை சூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்த சாண்ட்ரா இது கிடையவே கிடையாது, உங்களை விட நான் எவ்வளவோ டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க சாண்ட்ராவை பார்த்து. அடுத்ததாக அப்சரா நல்லா பேசினாங்க, இருந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நியாயமாக பேசுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செகண்ட் வீக்கே எலிமினேட் ஆகி போயிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க டாப் 6ல் வர்ற வரைக்கும் அவங்க எதுவுமே பெருசாக பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் சாண்ட்ராவை தான் சொல்கிறாங்க. அடுத்ததாக பிரவீன் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எப்படி இவ்வளோ தூரம் வந்தங்கிறது எனக்கு இன்னுமே ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அரோராவை நமக்கு காமிக்கிறாங்க, பட் அரோராவை தான் சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் வாயில் அரோராங்கிற வார்த்தையை சொல்லலை. நீ எப்படி இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் டாப் 6 வரைக்கும் வந்தேன்னு எனக்கு ஷாக்கிங்காக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. சொல்லிவிட்டு நேற்று ஆக்சுவலாக பேசும்போதே சொல்லியிருப்பாரு, அரோரா உன்னை கமர்தின்னு சொன்னான்ல, நீ உன்னால தான் நான் போனேன் அப்படின்னா அது புல்ஷிட், நான் கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், அவன் சும்மா ஏதாச்சும் உன்னை டார்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். பட் அப்படி கிடையவே கிடையாது, நீ போனதுக்கும் நான் போனதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இப்படி சொல்கிறாரு. கடைசியாக வியானா சொல்கிறாங்க, சபரிக்கு எப்படிடா நீ இந்த டாப் 6ல் வந்த ஹபா அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஃபேக்காக இல்லைம்மா, அவர் நியாயமாக நல்ல மனசோடு இருந்திருக்காரு, அதனால தான் டாப் 6 வந்திருக்காரு. வின்னராகவே ஆயிருக்க வேண்டியவர், அவரோட போராத காலம் இந்த சீசனில் பேர் கெட்டு போய் இப்படி இருக்கிறாரு. ஸோ அதை பற்றி திவ்யா இல்லை அவங்க பேர் என்ன, வியானாக்கு இவ்வளோ சந்தேகம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.